தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் கொடிமரத்திற்கு வெளிநாட்டில் இருந்து கப்பலில் கொடிமரங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் காசி விஸ்வநாதர் கோவில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஆலயமாக திகழ்ந்து வருகிறது. இந்த கோவிலில் கும்பாபிஷேகத்திற்கான திருப்பணி வேலைகள் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவிலில் உள்ள கொடிமரங்களுக்கு புதிய மரங்கள் நடப்பட உள்ள நிலையில் கொடிமரங்களை சுவாமி சன்னதி கொடிமரம் தொழிலதிபர்கள் அழகராஜா, வெங்கடேஷ் ராஜா ஆகியோர் சொந்த செலவில் வழங்கியுள்ளனர். இதற்காக இருவரும் மரங்களை ஆஸ்திரேலியா அருகில் உள்ள பப்புவா நியூகினியா நாட்டிலிருந்து சுமார் 2500 மரங்களில் இருந்து நேர்த்தியான 2 வேங்கை மரங்களை தேர்வு செய்து தூத்துக்குடி துறைமுகம் வாயிலாக கப்பலில் கொண்டு வந்தனர். இதன் பின்னர் அந்த மரங்கள் லாரிகள் மூலமாக தென்காசி கொண்டு வரப்பட்டு கோவில் செயல் அலுவலர் முருகன் தலைமையில் தொழிலதிபர்கள் அழகர் ராஜா, வெங்கடேஷ் ராஜா ஆகியோர் முன்னிலையில் காசி விஸ்வநாதர் கோவிலில் ஒப்படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதிதாக கொண்டு வரப்பட்ட கோவில் கொடிமரங்களை ஆலயத்திற்கு வருகை தந்த பல்வேறு பக்தர்கள் மலர் தூவி மரியாதை செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.